வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக பக்கம். இதில் வணிக விவரங்கள், பொருளாதார நிகழ்தகவுகள் என பல தகவல்களை விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணிகம், வருமான வரி மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ் ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டாக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி போன்ற சேவைகள் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள் டாக்ஸ் ரோபோ. வாட்ஸ்அப் 9150461117. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நெருங்கிவிட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் வரி செலுத்துவோர் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துவிட வேண்டும். இந்நிலையில் இதுவரை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்களுக்கு அதனை எளிமையாக செய்வதற்கான சில எளிய வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம். 2025-26 மதிப்பீட்டு ஆண்டுக்கான, அதாவது 2024-25 நிதியாண்டு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியமான CBDT ITR படிவங்களில் செய்யப்பட்ட மாற்றங்கள் மற்றும் புதிய ITR பயன்பாடுகளை செயல்படுத்த தேவைப்படும் நேரம் கருதி வழக்கத்தை விட கூடுதலாக 45 நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கு முன் படிவம் 16, படிவம் 26AS, AIS, PAN அட்டை, ஆதார் அட்டை, முதலீட்டு சான்றுகளான வங்கி வைப்பு தொகை, PPF, மூலதன ஆதாய அறிக்கை, வீட்டு கடன் வட்டி சான்றிதழ் மற்றும் காப்பீட்டு பிரீமியம் செலுத்திய ரசீதுகள் ஆகியவற்றை தயாராக வைத்திருப்பது அவசியமாகும். சரியான ITR 1 சஹஜ் படிவத்தை தேர்ந்தெடுப்பது சரியான வரி தாக்கலுக்கு அவசியம். அதன்படி ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் குறைவாக சம்பாதிக்கும் தனி நபர்கள் சம்பளம், வீட்டு சொத்து, குடும்ப ஓய்வூதியம், விவசாய வருமானம் மற்றும் பிற மூலங்களிலிருந்து வருமானம் பெறுபவர்கள் இதனை பயன்படுத்தலாம். ITR 1 தாக்கல் செய்ய முடியாத தனிநபர்கள், வணிகம் அல்லது தொழில் வருமானம் இல்லாதவர்கள் அல்லது கூட்டாண்மை நிறுவனங்களிலிருந்து வட்டி, சம்பளம், போனஸ், கமிஷன் போன்ற வருமானம் இல்லாதவர்கள் ITR 2 பயன்படுத்தலாம். ITR 1 தாக்கல் செய்ய முடியாத தனிநபர்கள், வணிகம் அல்லது தொழில் வருமானம் இல்லாதவர்கள் அல்லது கூட்டாண்மை நிறுவனங்களிலிருந்து வட்டி, சம்பளம், போனஸ், கமிஷன் போன்ற வருமானம் இல்லாதவர்கள் ITR 2 பயன்படுத்தலாம். வணிகம் அல்லது தொழில் வருமானம் உள்ள வரி செலுத்துவோர் அல்லது ஹஃப்களின் ITR 1, ITR 2 அல்லது ITR 4 தாக்கல் செய்ய முடியாதவர்கள் ITR 3 படிவத்தை பயன்படுத்த வேண்டும். அனைத்து ஃப்ரீலான்சர்கள் மற்றும் சுய தொழில் புரிபவர்கள் ITR 3 கீழ் வரி தாக்கல் செய்கின்றனர். ஒரு நிதியாண்டில் 50 லட்சத்திற்கும் மிகாமல் வருமானம் உள்ள வரி செலுத்துவோருக்கான படிவம் ITR 4, அதாவது சுகம் படிவமாகும். பிரிவுகள் 44AD, 44ADA அல்லது 44AE கீழ் வணிகம் மற்றும் தொழில் வருமானம் கணக்கிடப்பட்டால் மற்றும் பிரிவு 112A கீழ் உங்கள் நீண்டகால மூலதன ஆதாயம் 1,25,000 ரூபாயை தாண்டவில்லை என்றால் இந்த படிவம் பொருந்தும். நிறுவனங்கள், லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப்கள், அதாவது LLPக்கள், தனிநபர்களின் அமைப்புகள் ITR 5 படிவத்தை பயன்படுத்தி வரி தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் படிவம் 26AS மற்றும் ஆண்டு தகவல் அறிக்கை AIS இல் உள்ள அனைத்து வருமானங்களையும் சரிபார்த்து அனைத்தும் ஒத்துப்போகிறதா என்பதை கணக்கிடுவது அவசியம். அதேபோல படிவம் 16 இருக்கும் தகவல்கள் வட்டி, வருமானம், மூலதன ஆதாயம் ஆகிய அனைத்தையும் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முதலில் லாகின் செய்து படிவம் 26AS மற்றும் AIS ஐ பதிவிறக்கம் செய்து உங்கள் வருமானம் மற்றும் TDS உடன் விவரங்களை சரிபார்க்கவும். உங்கள் வருமான அமைப்புக்கு ஏற்ப சரியான ITR படிவத்தை தேர்ந்தெடுக்கவும். சேமிப்புகள், முதலீடுகள் மற்றும் வீட்டு கடன்கள் உள்ளிட்ட வருமானம் மற்றும் கழிவுகளின் விவரங்களை உள்ளிட்ட பின் கணக்கு தாக்கலை தொடங்கி சமர்ப்பிக்கவும். கணக்கை தாக்கல் செய்த பிறகு 30 நாட்களுக்குள் உங்கள் ITR ஐ சரிபார்ப்பது அவசியம். சரிபார்க்கப்படாவிட்டால் அது தாக்கல் செய்யப்படாததாக கருதப்படும். ஆதார் OTP, மின்னணு சரிபார்ப்பு குறியீடான EVC, நெட் பேங்கிங் அல்லது ITR 5 கையொப்பமிட்ட அஞ்சல் நகலை அனுப்புவதன் மூலம் உங்கள் வருமான வரி கணக்கு தாக்கலை சரிபார்க்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி காலக்கெடுவை தவறவிட்டால் 5 லட்சத்திற்கும் அதிகமான வருமானம் உள்ள தனி நபர்களுக்கு 5,000 ரூபாய்
ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். 5 லட்சம் அல்லது அதற்கும் குறைவான வரிக்குரிய வருமானம் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச அபராதம் 1000 ரூபாய் ஆகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டும் எனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.